வணக்கம். தேசிய கல்வி வாரியமான சிபிஎஸ்இ ஒரு புது அறிவிப்பை கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இந்த அறிவிப்பு புதுச்சேரியில ஒரு பெரிய அரசியல் கலாச்சார புயலையே கிளப்பியிருக்கு. ஏன் ஒரு சின்ன அறிவிப்பு இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது? வாங்க இதுல என்ன இருக்குன்னு விரிவா பார்க்கலாம். இதுதான் இப்போதைக்கு முக்கியமான கேள்வி. நாடு முழுக்க வர்ற ஒரு கல்விக் கொள்கை எப்படி புதுச்சேரியில மட்டும் இவ்ளோ பெரிய எதிர்ப்பை சந்திக்குது? ஒரு மாநிலத்தோட அடையாளத்தையே அது எப்படி கேள்விக்குள்ளாக்குது? வாங்க இதுக்கான பதில தேடலாம். சரி, முதல்ல என்னதான் நடந்தது, அதுக்கு என்ன மாதிரியான ரியாக்ஷன்ஸ் வந்திருக்குன்னு பாத்திரலாம். இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் சிபிஎஸ்இ, அதாவது மத்திய இடைநிலை கல்வி வாரியம் வெளியிட்ட ஒரு புது உத்தரவு தான். இது நேரடியா பிரெஞ்சு மொழியை கற்பிக்கிறதா பாதிக்குது. இந்த அறிவிப்பு வந்த உடனேயே தேசிய மக்கள் முன்னணிங்கிற ஒரு அரசியல் கட்சி இது புதுச்சேரிக்கு ஒரு பேராபத்துன்னு சொல்லி ரொம்ப கடுமையா எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா ஏன் இந்த விஷயம் புதுச்சேரியில மட்டும் இவ்ளோ முக்கியத்துவம் பெறுது? இதை நாம புரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் அவங்களோட தனித்துவமான வரலாற்றை பார்க்கணும். எத்தனை வருஷம் தெரியுமா? 300 வருஷம். ஆமாங்க, கிட்டத்தட்ட 300 வருஷமா புதுச்சேரிக்கும் பிரெஞ்சு கலாச்சாரத்துக்கும் ஒரு ஆழமான நீண்டகால தொடர்பு இருக்கு. இது நேத்து இன்னைக்கு ஆரம்பிச்ச விஷயம் இல்ல. இந்த வரலாற்று பின்னணி தான் பிரெஞ்சு மொழியை வெறும் ஒரு பாடமா மட்டும் பார்க்காம அந்த மண்ணோட அடையாளமாவே பார்க்க வைக்குது. தேசிய மக்கள் முன்னணி இந்த விஷயத்தை எப்படி பார்க்கறாங்கன்னு அவங்க வார்த்தைகளே கேளுங்களேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பிரெஞ்சு மொழிங்கிறது வெறும் பாடம் அல்ல, அது இந்த மண்ணின் கலாச்சார அடையாளம். பாருங்க, இந்த ஒரு வரியில தான் அவங்களோட மொத்த எதிர்ப்போட ஆணி வேற இருக்கு. ஒருவேளை சிபிஎஸ்இ இந்த அறிவிப்பை ரத்து பண்ணலன்னா என்னென்ன பெரிய ஆபத்துகள் வரும்னு தேசிய மக்கள் முன்னணி ஒரு லிஸ்டே போடுறாங்க. அவங்க பார்வையில அந்த ஆபத்துகள் என்னென்னு இப்ப பார்க்கலாம். முதல் ஆபத்தே வாழ்வாதாரம் தான். அதாவது பிரெஞ்சு மொழியை மட்டுமே நம்பி இருக்கிற ஆயிரக்கணக்கான டீச்சர்ஸ், மொழிபெயர்ப்பாளர்கள், சுற்றுலா வழிகாட்டிகள்னு பலரோட வேலை வாய்ப்பு கேள்விக்குறியாயிடும்னு அவங்க அறிக்கை சொல்லுது. இது வெறும் வேலையிழப்பு இல்ல, பல 100 குடும்பங்களோட எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயம்னு அவங்க வாதாடுறாங்க. இரண்டாவது பெரிய ஆபத்து இளைஞர்களோட எதிர்காலம் தொடர்பானது. புதுச்சேரி இளைஞர்களுக்கு பிரான்ஸ்ல படிக்கிறதுக்கும் வேலைக்கு போறதுக்கும், ஏன் குடியுரிமை வாங்குறதுக்கும் கூட சில தனிப்பட்ட சலுகைகள் இருக்கு. இதுக்கெல்லாம் அடித்தளமே ஸ்கூல்ல பிரெஞ்சு மொழி கத்துக்கிறது தான். இப்போ இந்த புது கொள்கை இளைஞர்களோட உலகளாவிய கனவுகளுக்கான பாதையை மூடிடும்னு கட்சி எச்சரிக்குது. சரி, பிரச்சனைகளை பார்த்தாச்சு. இப்போ இதுக்கு என்ன தீர்வு சொல்றாங்க? தேசிய மக்கள் முன்னணி என்னென்ன கோரிக்கைகள் வைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். அவங்க மொத்தமா 3 முக்கிய கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. 1, புதுச்சேரிக்கு மட்டும் இந்த அறிவிப்பை உடனே வாபஸ் வாங்குங்க. 2, எங்களோட தனிப்பட்ட வரலாற்றை மதிச்சு மொழிக் கொள்கையில தனித்துவமான ஒரு அணுகுமுறையை கையாளுங்க. 3வதா, மாநில அரசாங்கம் உடனே இந்த விஷயத்துல தலையிட்டு மாணவர்களோட உரிமைகளையும் ஆசிரியர்களோட வாழ்வாதாரத்தையும் பாதுகாக்கணும்னு சொல்றாங்க. ஒருவேளை இந்த கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறலன்னா அப்போதான் அவங்க ஒரு தெளிவான எச்சரிக்கையை விடுக்கிறாங்க. பெற்றோர்கள், மாணவர்கள், டீச்சர்ஸ்னு எல்லாரையும் ஒன்னு சேர்த்து பெரிய அளவுல ஜனநாயக ரீதியான போராட்டங்களை நடத்துவோம்னு சொல்லியிருக்காங்க. இதுவே இந்த விஷயத்தோட தீவிரத்தன்மையை காட்டுது. ஆக இந்த முழு விவாதமும் நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கொண்டு வந்து நிறுத்துது. நாடு முழுக்க இருக்கிற ஒரு புதுமான விதி ஒரு குறிப்பிட்ட இடத்தோட தனிப்பட்ட கலாச்சாரத்தோடையும் வரலாற்றோடைய மோதும்போது யார் அனுசரிச்சு போகணும்? விதிகள் கொஞ்சம் வளைஞ்சு கொடுக்கணுமா, இல்ல பாரம்பரியங்கள் தன்னை மாத்திக்கணுமா? இது நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா?